என்ன தம்பி என்ன இது முதல்ல 15 கிலோ போடுறீங்க அப்புறம் 5 கிலோ கேட்டா ஏதோ சொல்றீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எங்களை ஏமாத்தான் பாத்துட்டு இருக்கீங்களா வன்னிய அரிசி போட்டோம் திருப்பி பிரச்சனை பண்ணிட்டு என்ன பண்றது யார் நாங்க பிரச்சனை பண்றோமா எங்க நீங்க அரிசி ஒழுங்கா கொடுத்தா நாங்க எங்க பிரச்சனை பண்ண போறோம் தராசோட இது உங்களுக்கு புரியலமா அது வந்து 15 கிலோ வந்தாமா பிடிக்கும் அது என்னமா பிரச்சனை இங்க பாருங்க 15 கிலோ போடுறாருங்க 20 கிலோ கேட்டா அது கேட்டா என்ன சொல்றாருன்னா அது வந்து 20 கிலோ போட்டாதான் பில்லு ஏதோ ஜெனரேட் ஆகும் ஏதோ சொல்றாரு எனக்கு புரியல இங்க இங்கிலீஷ் அதுக்கப்புறம் 5 கிலோ போடுறேங்கிறாரு நான் போய் போன் எடுத்துட்டு வரேன் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் நீங்க போடுறதுன்னா உடனே கொட்டிவிட்டாரு கொட்டிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து போடுறேங்கிறாரு அப்போ இங்க கம்மியா இருக்கு கம்மியா இருக்கு ஏமா இந்த மாதிரி இந்த திருத்தம் எல்லா இடத்துலயுமே நடக்குதுமா இங்க பாரு இதை என்ன பண்றாங்க நாங்க தமிழ்நாடு முழுவதுமே 65% தான் நாங்க வந்து பொருளே ரேஷன் கடைக்கு அனுப்புறோம் ஏன்னு கேட்டா பாதி பேர் பருப்பு வாங்குறது இல்ல பாதி பேர் பாமாயில் வாங்குறது இல்ல பாதி பேர் அரிசி வாங்குறது இல்ல அதனால எல்லாருக்குமே பொருளை குறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி அதிகாரிங்க பாதி பேர் 10% கமிஷன் அடிச்சு திருடிட்டு போயிடுறாங்க இந்த சிந்தனை சேதறது மட்டும் இத்தனை கோடி ஆயிருக்குன்னு ஞாபகம் ஒரு நியூஸ் வந்துச்சு இந்த மாதிரிதான் உனக்கு 3 கிலோ திருடின மாதிரி எங்கெங்கே திருடிட்டு தான் இருக்கிறாங்க இது மட்டும் அங்க பண்றாங்க ஆதார் கார்டுல வந்து லிங்க் பண்ண சொல்றாங்க முன்னாடி என்ன இருந்தது நீட்டா அந்த புத்தகம் இருந்தது அதுல நம்ம குறிச்சிட்டு போயிடுவோமா வீட்டுக்கு இப்ப என்ன ஸ்மார்ட் கார்டு ஏதோ ஒரு கார்டு கொண்டு வந்துட்டாங்க அதை வேற ஆதார் கார்டோட போய் இணைக்கணுமா அது இணைச்சிட்டோம்னா 20 கிலோ அரிசி தராங்க அது இணைக்கலன்னா 4 பேர் தான் வீட்டுல இருக்காங்கன்னு சொல்லி 15 கிலோ தான் தராங்க எப்படி பத்தும்